ஓம் அருணாச்சலேஸ்வராய நமः. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உன்னை சுற்றி நடப்பதை புரிந்துகொள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நிதானமாக இரு. உன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் உனது நன்மைக்கே. உனக்கு உண்மையான உறவுகளை புரிய வைக்கவே அனைத்தையும் நான் நடத்துகிறேன். உன் மனம் உடையும் போதெல்லாம் தவறாமல் உன் கண்முன்னே தோன்றி தரிசனம் தருவேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை ஈசன் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நிச்சயம் உன் வேதனைகளுக்கு முடிவை தருவார். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நிம்மதியை தேடி விதியின் பிடியில் சிக்கிய நான் உன்னை மட்டுமே நம்பியுள்ளேன். அப்பனே, நான் உன்னை காக்க வைக்கிறேன் என்று நினைக்காதே. காத்திருப்பதின் பலனை அறியும்போது நீயே கண் கலங்குவாய். அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கிக் கொண்டிருக்கிறாய். உன் விதியை மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது. உன் தலையெழுத்தை நான் மாற்றி அமைப்பேன். உன் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நீ நிம்மதியாக வாழ்வாய். உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. உன் பாதை கரடுமுரடாக இருந்தாலும் உன் நிழலாய் உன்னுடன் நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலை கொள்ளாதே. நீ செய்த நன்மைகள், உன் நல்லெண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும். இன்று நீ வேண்டியது நிச்சயம் நிறைவேறும். உன் மனதில் ரொம்ப நாள் ஆசை நிறைவேறவில்லை என்று நீ தினமும் கவலைப்படுகிறாய். நாளை சனிக்கிழமை நீ எனக்கு விரதமிருந்து என் ஆலயம் வந்து தீபம் ஏற்றி என்னை வழிபாடு செய். நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தருவேன். இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் உன்னை ஒதுக்கி அவர்களை நினைத்து கலங்குவாய்? கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது. எதையும் எதிர்பாராமல் வாழ கற்றுக்கொள். காலம் மாற எல்லாம் மாறும். மௌனமாக இரு. என் ஆலயம் வந்த பிறகு நீ கலங்கி நிற்காதே. நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்கும் நீ அஞ்சத் தேவையில்லை. நீ நினைத்ததை அனைத்தையும் நல்லவிதமாக முடித்து வைப்பேன். விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும். அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில்தான் உள்ளது. நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் நடந்துவிடவில்லை. அனைத்தும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன். சற்று பொறுமையாக இருந்தால் போதும். இன்று நான் உன் வீடு தேடி வந்துள்ளேன். உன் மனதில் ஒரு கோரிக்கையை வைத்து நீ விரதமிருக்கிறாய். வரும் சனிக்கிழமை நான் உனக்கு நிறைவேற்றுவேன். இது சத்தியம். எதை வேண்டி தைப்பூச விரதமிருக்கிறாயோ அது நிச்சயம் நடந்தே தீரும். நடக்குமா நடக்காதா என்ற கேள்வி உனக்குள் எழுந்துள்ளது. சந்தேகமில்லாமல் மனநிறைவுடன் உன் பூஜைகளை செய். நான் வாக்களித்தால் அதை விரைவில் நடத்தி கொடுப்பேன். உன்னை வார்த்தைகளால் மனம் நோக செய்தவர்கள் உன் முன்னால் வாயடைத்து நிற்கப் போகிறார்கள். உன் பக்திக்கான பலனை உனக்கு கொடுப்பேன். இன்று இரவு உன் கனவில் தோன்றி உனக்காக ஒரு செய்தி கூறுகிறேன். தூங்கும் முன்பு அப்பனே என்று மனதார என்னை நினைத்துவிட்டு தூங்கச் செல். எல்லாம் மாறும், விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். பயப்படாதே, கலங்காதே. நீ நன்றாக இருப்பாய். நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் நம் சிவலோகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய, ஓம் சரவணபவ என மனதால ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே உங்கள் ஊரிலுள்ள சிறப்பு வாய்ந்த சிவனாலயம் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். நம் சேனலுக்கு புதிதாக பார்வையாளராய் வருபவர்கள் நம் சிவலோகம் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நீண்ட காலமாக பேசாமல் இருந்தவர்கள் கூட உங்களை தொடர்பு கொண்டு பேச முயற்சிப்பார்கள். அதற்கு காரணம் ஒரு வாரமாக உங்களுக்குள் ஏற்பட்ட நேர்மறை எண்ணங்கள்தான். நீங்கள் உற்சாகமாக காந்தம் போன்ற ஈர்ப்பு சக்தியோடு இருக்கும்போது பலரும் உங்களை தொடர்பு கொண்டு ஆறுதல் பெற முயல்வார்கள். எண்ணம் தூய்மையாகும்போது நீங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் ஈர்க்க முடியும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். தூய்மையான எண்ணத்துடன் அன்பும் கருணையும் சேரும்போது மேலும் பலம் அதிகரிக்கும். நேற்று என்னிடம் சில வேண்டுதல்கள் வைத்துள்ளாய். அந்த நல்லெண்ணத்துடன் அணைந்து வேண்டுதலும் நிறைவேறும். யாரிடம் எந்த எல்லை அளவிற்கு பேச வேண்டுமோ அந்த எல்லையை மறந்து விடாதீர்கள். அந்த எல்லை கடந்து பேசுவது துன்பத்தில் முடியும். சில பிள்ளைகள் கையில் இருக்கும் பணத்தை எல்லாம் செலவு செய்து விடுகிறார்கள். சிலர் அபாயகரமான முதலீட்டில் கையில் இருப்பது அனைத்தையும் போட்டு விடுகிறார்கள். இறுதியில் செலவு கணக்கு மற்றும் நஷ்ட கணக்கினை பார்த்து கண்ணீர் விடுகிறார்கள். நான் முன்பே சொன்னது போல் தனியாக ஒரு சேமிப்பு கணக்கு வைத்து சேமித்து வாருங்கள். தேவையற்ற செலவுகளை தவிருங்கள். பேராசை இன்றி செய்யும் முதலீடு லாபம் தரும். ஈசன் அருளால் என் சேமிப்பு அதிகரிக்கும். அது வரப்போகும் சுப நிகழ்வுக்கு பயன்படும். அப்பா, அழுது அழுது கண்ணீர் வற்றி போய்விட்டது. இனி எனக்கு அழக்கூட தெம்பில்லை என்று என்னிடம் கூறினாய். கண்ணீர் வற்றிவிட்டது.
ஆனால் உன் முகத்தில் புன்னகை பூப்பதற்கான வழியை நான் உன் வாழ்வில் ஏற்படுத்திவிட்டேன். இனி உன் முகத்திற்கு கண்ணீர் பொருந்தாது. புன்னகைதான் இனி அணிய வேண்டிய ஆபரணம். உனக்காக சில உருவில் நான் வருவேன். உனக்கு புன்னகை தருவேன். நான் இருமெதுவும் உனக்கு வெற்றியே. நீ கோபப்பட்டால் உன் எதிரிக்கு நஷ்டமில்லை. நஷ்டம் உனக்குத்தான். உன் எதிரி வென்று விடுகிறான் உன்னை கோபப்பட வைப்பதில். நீதான் தோற்று கோபப்படுகிறாய். கோபத்தை விடு. குறிக்கோளை நினைவில் கொள். முன்னேறு. சில நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்பந்தமே இல்லாத ஆட்கள் கூட உங்களை சம்பந்தப்படுத்திக்கிட்டு நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க. பின் சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். இது கர்ம வினைதான். புரிந்து தெளிவாக நிம்மதியாக இருங்கள். என் பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை நீ கவனத்தில் வைக்காதே. அது உன்னை சுற்றி நடக்குமே தவிர அது உனக்கான பிரச்சனை அல்ல. நீ உன் குறிக்கோளை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. நீ கோபம் என்று இருக்கும்போது உன்னுடைய சக்தி அதிகரிக்கும். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், இந்த காலத்தில் எதிர்மறை எண்ணமின்றி இருப்பது மிகவும் முக்கியம். நிச்சயம் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய், அதில் சந்தேகமில்லை. வெற்றிக்கான வாய்ப்பு அடுத்தடுத்து வரும். நீ முழுமையாக நம்பி செயல்பட்டு வெற்றி காண்பாய். நீ எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருக்கும். மற்றவர்களால் முடியாத காரியங்களை நீ முடித்துக் கொடுப்பாய். ஒரு துணிச்சலோடு சிக்கலை தீர்ப்பாய். இதனால் உன் மதிப்பும் மரியாதையும் உயரும். இவ்வளவு நாளாக இல்லாத சாமர்த்தியம் இப்போது வெளிப்படும். உன்னுடைய திறமையை நீயே அறியாமல் இருந்தாய். இப்போது உன் திறமையால் பலரின் சிக்கலுக்கு தீர்வு காணப்போகிறாய். நீ எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவரின் நலனுக்காக செய்யும் செயலால் உனக்கு மேலும் நல்ல பேர் கிடைக்கும். என் பிள்ளையே, நீ தாண்டி வந்த தடையை பலரும் அறிய மாட்டார்கள். ஆனால் இன்று உன்னை விமர்சிப்பார்கள். நீ ஆத்மார்த்தமாக உழைத்து வளர்கிறாய். ஆனால் வெறுமனே ஊர் சுற்றுபவர்கள் உன்னை விமர்சிப்பார்கள். நீ அடுத்தவருக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் உன்னை விமர்சிக்கவே செய்வார்கள். ஆனால் பாவம், விமர்சிப்பவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை. நீ விமர்சனத்தால் வளர்வாயே தவிர ஒருபோதும் தாழ்வதில்லை. உன்னை விமர்சித்து உன்னிடமிருந்து கர்மாவை வாங்கிக் கொண்டு அவர்கள் உன்னை உயர்த்துகிறார்கள். எத்தனை வயதானாலும் உழைக்க மனமிருந்தால் உழைக்க முடியும். சாதிக்க மனமிருந்தால் சாதிக்க முடியும். மற்றவர்களின் விமர்சனங்களை புறம் தள்ளிவிட்டு நீ தொடர்ந்து முன்னேறு. உலகம் இருளை நோக்கி நகர்ந்தாலும் உன் வாழ்வில் ஒளியானது வரும். வரும் திங்களிலிருந்து நல்ல நேரம் ஆரம்பமாகும். எதையும் செய்யும் துணிச்சல் வரும். இன்றிலிருந்தே மனதில் ஒரு மாற்றம் வரும். உயர்ந்த எண்ணங்கள் மனதில் உள்வரும். தாழ்ந்த எண்ணங்கள் மனதை விட்டு வெளியேறும். சில பயணங்கள் செல்ல திட்டமிட்டு அதனை தள்ளிப் போட்டால் இப்போது தள்ளிப் போடாமல் சரியாக நடக்கும். உன் மனதில் உள்ள ஆசைகள் ஒவ்வொன்றாக எழுது. அது என் திருவருளால் நடப்பதாக கற்பனை செய்துகொள். அவற்றில் எது உனக்கு நன்மையானதோ அவை அனைத்தும் விரைவில் கிடைக்கும். என் பிள்ளையே, உன் வாழ்வை எப்போதும் அடுத்தவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறாதே. நீ சறுக்கினாலும் மீண்டும் எழக்கூடிய சக்தியை உனக்கு தந்துள்ளேன். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து உன் தோல்வியை நிர்ணயிக்காதே. நீ நிறைய சாதனைகள் இந்த உலகில் சாதித்து காண்பிக்க வேண்டியுள்ளது. எல்லாம் உன் வாழ்வில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. சின்ன சின்ன தோல்விகள் உன்னை பெரிய வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் வாய்ப்பு தடுக்கப்படவில்லை. சில காரணங்களுக்காக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களில் அந்த காரணமும் புரியும், வாய்ப்பும் வரும். முன்னேற புதிய சிந்தனைகள் தோன்றும். புதிய வழிகளை கண்டறிவாய். புதிய திட்டம் ஒன்று உன் மனதில் தோன்றும். இதுவரை மெதுவாக நடந்த விஷயங்களை வேகமாக நடப்பதற்கு வழிகளை கண்டறிவாய். பலரும் மகிழ்ச்சியை கைவிட்டபோதும் நீ விடாமல் தொடர்கிறாய். இப்பொழுது அது இன்னும் வேகம் எடுக்கும். நல்லதே நடக்கும். இங்கு அனைவரும் என் பிள்ளைகள் என்பதை மறவாதே. கலங்காதே. சத்தியமாக நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன். நன்றாக வாழ வைப்பேன். நீ யாரிடமாவது பேச வேண்டும் என்று நினைத்தால் என்னிடம் வந்து பேசு. உன் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நான் அவற்றை கேட்டு உனக்கான பதிலை சரியான நேரத்தில் தருவேன். வாக்கு மீறமாட்டேன். இன்னும் 24 மணி நேரத்திற்குள் நம்ப முடியாத பேரதிசயம் நடக்கும். ஓம் நமச்சிவாய போற்றி என்று பதிவிடுங்கள். உன் சோகம், கண்ணீர், மனவலி, வேதனை அனைத்தையும் நான் அறிவேன். உனக்கான சந்தோஷம், நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன். மனிதனை நம்பாதே, அவன் விட்டுச் செல்வான். நேரத்தை நம்பாதே, அது கடந்து செல்லும். ஈசனை நம்பு, அவன் ஒருவனே வழியும் ஒளியுமாவான். நல்ல ஒழுக்கமுடைய பெண் தன் மனக்கவலைகளை ஈசனை நினைத்து போக்குவாள், வேறு ஆண்களை அல்ல. அவனால் தோன்றிய அனைத்தும் அவனிலே முடிவடைகின்றது.
உன் பின்னால் இருக்கும் அனைவரும் உன்னை நேசிப்பவர்கள் என்று நினைக்காதே. அவர்களில் எத்தனை பேர் உன் முதுகை பதம் பார்க்க காத்திருக்கிறார்கள் என்று உனக்குத் தெரியாது. என் முன்னால் நீ மண்டியிட்டு அழும் அந்த நிமிடத்திலேயே உன் கர்மவினையின் தீவிரம் குறையத் தொடங்குகிறது. உன் கண்களிலிருந்து விழும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உன் வினை பயன் கரையை வழிவகுக்கிறது. அந்த கண்ணீரில் உன் சுமைகள் கழுவப்படுகின்றன. அதற்குப் பிறகு நீ வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சியால் மட்டுமே நிரம்பும். அமைதியும் நிறைவும் உன்னை தேடி வரும். தேனொழுக பேசுற நாக்கில விஷம் இருக்கும், ஆனால் கோபப்படுற இதயத்தில ஈரம் இருக்கும். தினமும் இரவு தூங்கும் முன் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய. ஈசன் நம்மை காப்பார். நடந்தது நடந்து கொண்டிருப்பது யாவும் ஈசன் செயல். இனி நடக்கப் போவதும் அவன் அருளால்தான். ஏன் இந்த மனக்கழக்கம்? நடந்ததை நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படாமல் காட்டும் வழிக்கே செல். ஈசன் துணை இருப்பார். என் திருநாமத்தை சொல்லவே நீ இந்த பிறப்பை எடுத்துள்ளாய். உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயம் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அனைத்தும் இங்கு நாடகமே. இறுதியில் துணை நிற்பது சிவன் மட்டும்தான். உன் மனம் உன் கேள்விகளை எழுப்புகிறது. அதே உன் மனம்தான் என் அப்பா ஈசன் எனக்கு துணையாக இருக்கிறார், பார்த்துக் கொள்வார் என்று ஆறுதல் சொல்கிறது. உன் மனம் சொல்வது போல உனக்கு ஆறுதலை தருவேன். நடப்பை நன்மையாக மாற்றித் தருவேன். நீ ஒரு மாற்றத்தை இன்றிலிருந்து சந்திப்பாய். ஆனால் எது எந்த திசையில் இருந்தாலும் அதை அமைதியாக வேடிக்கை பார். ஆடவும் வேண்டாம், அழவும் வேண்டாம். மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். என் முன்னிவிடும் கண்ணீர் துளிகளே உன் உண்மையான பக்தியை உணர்த்துகிறது. உன் உண்மையான பக்திக்கு என் அருள் என்றும் உன்னை சுற்றியே இருக்கும். உனக்கு இனி எங்கும் எதிலும் வெற்றிதான். காலம் உன்னை புரட்டி போட்டாலும் இறைபக்தியிலிருந்து கடுகளவும் விலகாதே. ஈசன் உன்னை கடுமையாக சோதித்துத்தான் வரம் கொடுப்பார். பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய். வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். எந்த நேரமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் நீ, என் அருள் முழுவதும் பெறும் நேரம் வந்துவிட்டது. உனது எண்ணமும் மனமும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உனது வளர்ச்சிக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் இறைவனே உனக்காக இறங்கி வந்து வழிகாட்டுவார். நீ என்னை எவ்வளவுதான் கோபித்தாலும் நான் உன்னை விட்டு செல்வதில்லை. உனக்கான நேரத்தில் உன்னை கைதூக்கி விடுவேன். சற்று காத்திரு. ஈசனின் அருளை மீறி இங்கு எதுவும் நடக்காது என்ற உண்மை அறிந்தவனுக்கே இங்கு நிம்மதி கிடைக்கும். துவண்டு போகும்போதெல்லாம் நினைவில் கொள், இதுவும் கடந்து போகும் என்று. உனக்கான காலம் வரும் வரை அமைதியுடனும் வைராகியத்துடனும் போராடிக் கொண்டிரு. உனக்கான நேரம் வரும்போது நீ பட்ட அவமானம் மற்றும் வேதனைக்கு காலம் தக்க பதிலை உன்னை தூற்றியவர்களுக்கு காட்டும். ஒருவரை கஷ்டப்படுத்துவதற்கு முன் சிந்தியுங்கள். இன்று எனக்கு, நாளை உனக்கு. அவ்வளவுதான் கர்மா. தனித்திருப்பவர்களை எப்போதும் அலட்சியம் செய்யாதீர்கள். அவர்களை ஈசன் தன் சொந்த பாதுகாவலில் காத்து நிற்பான். மனிதர்கள் கைவிட்டால் படைத்தவன் துணை நிற்க தயாராகி விடுவான். மறந்து விடாதீர்கள், நான் நிலைகுலைந்து போன தருணத்தில் நிழலாயுடன் நின்றவன் நீயே. அப்பனே, உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்தும் அறிந்தவன் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை, நான் வரவழைத்தேன். நீ வேண்டிய வரத்தை தரப்போகிறேன். முடியாததை முடித்துக் காட்டி அதிசயங்கள் பல புரியும் பரமேஸ்வரன் உன் வாழ்வில் உண்டு என்பதை மறவாதே. உனக்கு நடந்த அனைத்தும் நான் அறிவேன். உன் நம்பிக்கையில் நீ செய்த ஒன்று தவறு என்பதல்ல. ஆனால் அந்த நம்பிக்கையை கொடுத்து உன்னை ஏமாற்றியவர் என்னிடமிருந்து தப்ப முடியாது. எங்கும் நிறைந்தவன் நான் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இருந்தால் எதற்கும் அஞ்சாதே. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனமான எண்ணம் என்னவென்றால், பிறர் மனதில் நாம் நல்லவராக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது. ஈசன் பார்வைக்கு நாம் நல்லவராக தெரிந்தால் போதும். வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்துவிடுமோ, இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். எதையும் மாற்றிக் கொடுக்க ஈசனுக்கு ஒரு நொடி போதும். எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் புரியவில்லை. மனமும் உடலும் பலமிழந்துவிட்டன. நீயே கதி என்ற ஒன்றைத் தவிர வேறு எதுவும் என்னில் இல்லை. கல் நெஞ்சுக்காரன் என்று உன்னை திட்டாதே. சிவபக்தி வரவில்லை என்று முட்டாதே. கல் சிலையும் கசிந்திருக்கும் நேரம் வரும். ஈசன் என் பார்வையால் பக்தி பெருகும். காலம் கடந்து போகிறது அப்பனே, எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு என நித்தமும் கேட்கிறாய். நீ கவலைப்படாதே. காலம் கடந்தாலும் தரமான ஒன்று உனக்கு தரப்போகிறேன். நீ மனம் மகிழ்ந்து நன்றி கூறுவாய். எனக்கு நம்பிய உறவுகள் யாரும் துணையாக இல்லையே என்று மருந்தாதே. உனக்காக உறவாய் நானே துணை.
இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது. இறைவனை நாடாமல் எதுவும் கிடைக்காது. முயற்சி நம்முடையது, முடிவு சிவனுடையது. கண்கலங்கி கதியிழந்து அடுத்த நிமிடம் என்ன செய்வது என்று தவிக்கும் நிலை வரும் பொழுது, ஓம் நமசிவாய என மனதாரப் பலமுறை சொல். உன் துன்பங்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும். தனியாய் நீ படுகின்ற கஷ்டங்களும், தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது. நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம். நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும்போது உலகமே உன்னைக் கண்டு வியக்கும். உன் மனதில் எவ்வளவு வலிகள் நீ சுமந்தாலும் உன் உதட்டில் எப்பொழுதும் சிரிப்பை வைத்திருக்கும். என் பிள்ளைக்கு வலிகள் போக்கும் மருந்தாக நான் உன்னோட இருந்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன். இனி எப்பொழுதும் உன் முகத்தில் அந்த சிரிப்பை நிரந்தரமாக்குவேன். உறவுகள் துணையில்லை, உனக்கு நானே துணை. நட்பினால் பயனில்லை, என்னை நம்புவோருக்கு பயமில்லை. உனக்காக உறவாய் நட்பாய் எப்போதும் உடனிருப்பேன். தர்ம சங்கடமான ஒரு சூழல் உனக்கு வந்து நிற்கிறது. விலக நினைத்தாலும் விலக முடியாமல், தொடர முடியாமலும் தவிக்கிறாய். கொஞ்சம் பொறுத்துக்கொள். வெகு விரைவில் உன்னுடைய இந்த பிரச்சனையை சரிசெய்து தருகிறேன். திடீரென்று உன் மனதிற்குள் பயம் வந்து ஒட்டிக்கொள்கிறது. எப்போதோ நடத்திக் காட்ட வேண்டிய ஒரு விஷயத்தை இப்போதே எண்ணி எண்ணி அன்று இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா என்று உன் மனதை குழப்பி அதோடு சேர்த்து உன் உடலையும் வாட்டுகிறது. எதற்காக இவ்வளவு பயந்து அழுகிறாய் என்று நான் பார்க்கிறேன். நாளை எதிர்காலம் உன் கையில் இல்லை. அது இந்த உன் அப்பன் ஈசனுடைய கையில் இருக்கிறது. நீ கவலைப்பட வேண்டியது எதுவும் இல்லை. உன் பயத்தை என்னிடம் ஒப்படைத்துவிடு. மீதியெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன். எங்கே தொலைத்தேன் என் வாழ்நாட்களை என்று நீ புலம்புகிறாய். உன் கடமைகளில் ஒன்று மற்றவர்களை திருத்துவது என்று நம்பிவிட்டாய். அதனால் யாரையோ திருத்தப் போய் பல வருடங்கள் உன் வாழ்க்கையை தொலைந்து விட்டாய். ஆனது ஆனதாகட்டும். இன்றிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு நீ முயற்சி எடு. நீ மனதால் அழிந்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து உன் வாழ்வை காப்பாற்றுவதற்கு முயற்சியை எடு. உன்னை உன் மனதிடமிருந்து காப்பாற்றி உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். தப்பித்துவிடு உன் மனமாயைகளிலிருந்து. உன் அப்பாவாகவும் காவலனாகவும் இந்த ஈசன் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கிறேன். நன்றாக யோசித்துப் பார். உன் வாழ்வில் வெளிச்சம் வரப்போகிறது. இந்த வருடம் உனக்கு மிக மிக சிறப்பான வருடம் என்று நான் கூறும் பொழுது நீ அதை ஏற்றுக்கொள்கிறாய். ஆனால் அந்த ஆண்டை உண்மையிலேயே சிறப்பான ஆண்டாக மாற்ற உன்னை நீ எப்படி உருவாக்கிக் கொள்ளப் போகிறாய்? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது நீதான். நீ முயற்சி செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும், சந்தேகம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். முயற்சியை செய்துவிட்டு நடக்குமா என்ற அபத்தமான வார்த்தையை அறவே சிந்திக்கக்கூடாது. உன் மனதில் உறுதியான நம்பிக்கை வேண்டும். உன் உடல் ஆரோக்கியத்தை நீ கவனிக்க வேண்டும். அவ்வப்போது உன் மனம் மாயைகளால் புலம்பும் பொழுது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உன் அப்பன் ஈசனிடம் மனம் விட்டு பேச வேண்டும். எந்தன் கரங்களை பிடித்துக்கொள். முயற்சி, நம்பிக்கை, செயல் இது மட்டும் உன்னுடையது. அதற்கான பலனை தருவது என்னுடையது. போராட்டம் முடிந்தது. நீ எதிர்பார்த்த விஷயம் இன்றிலிருந்து நல்லபடியாக நடக்கும். நிம்மதியாக கண்ணுறங்கு. விடியலை நோக்கி காத்திரு. ஒரு நல்ல செய்தி, நல்ல திருப்பம் உன் வாழ்க்கையில் உருவாகப் போகிறது. இந்த இனிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் என் அன்பு பிள்ளையே, எல்லா வளமும் எல்லா நலமும் உனக்குத் தர உன் அப்பன் ஈசன் தயாராக இருக்கிறேன். உன்னால் முடிந்த முயற்சியை எடுத்து வைத்து இந்த வருடத்தை தொடங்கு. நீ தொட்டது அனைத்தையும் ஜெயமாக்கித் தருவது என் வாக்கு. எந்த செயலை தொடங்கினாலும் அது இனிமேல் உனக்கு வெற்றியைத் தரும். என் நினைவிலும் என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்து உன் அன்றாட பணிகளை நிதானத்தோடு செய்து முடி. மனதிற்கு சந்தோஷத்தையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடு. இந்த வருட வாழ்க்கை நீ நினைத்ததை விட 2 மடங்கு சிறப்பாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் நீ கேட்பதை தரவும் உன் தேவைகளை நிறைவேற்றவும் தயாராக இருக்கிறது. நீ மட்டும் தயாராக இரு. இன்று முடியப் போகும் இந்த இரவு உன் துன்பங்களின் கடைசி நாளாக இருக்கும். இதுவரை வாழ்வில் பட்ட துயரங்கள் அனைத்தும் கடந்த வருடத்தோடு தீர்ந்து நீ இனி சிறப்பாக வாழ்வாய். உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் மங்களகரமான நிகழ்வுகளும் நடைபெறும். இதுவரை உனக்கு தடையாக இருந்த அனைத்து தடைகளையும் நான் விலக்கிவிட்டேன். நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் இனி இரட்டிப்பு வெற்றியை தரும். இந்த புதிய வருடம் முழுவதும் நீ மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பாய். உன் அப்பா நான் இந்த வார்த்தைகளை உனக்கு சொல்லியிருக்கிறேன். என் மீது முழு நம்பிக்கையுடன் நினைத்ததை தொடங்கு. என் ஆலயத்திற்கு வந்து என் தரிசனத்தை பெற்றுச் செல். இந்த வருடம் முழுவதும் உனக்கு சிறப்பான அருள்மிகு வருடமாக அமையும்.
உனக்கென ஒரு இடத்தை நீயே உருவாக்கிக்கொள். உன் சொந்த முயற்சியையும் தேர்ந்தெடுத்த பாதையையும் அதை செயல்படுத்தும் வேகத்தையும் நம்பு. நீ இப்போது இருக்கும் நிலையிலேயே திருப்தியை தேடிக்கொள். நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது. நீ சற்றும் எதிர்பாராத பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன். எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என் ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வரப்போகிறாய். நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்துவிட்டது. யாரையும் முழுவதுமாய் சார்ந்திருக்காதே. காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கிப் போவாய். யாரையும் நம்பி வாழாதே. நம்பிக்கை உடைந்தால் வாழ்க்கை தடுமாறும். உன்னை நம்பி வாழ பழகு. அதுவே உன்னை எந்த நிலையிலும் காப்பாற்றும். இனி தேடினாலும் கிடைக்காது என்று நீ நிலைத்த ஒன்று உன்னை தேடி வரும் நாளும் உண்டு. உனக்காக எழுதப்பட்ட ஒன்றை உன்னிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது. நீயே தேடுவதை நிறுத்தி சோர்ந்து நின்றாலும் உன் அப்பன் ஈசன் நான் அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். காலம் வந்தால் உன் வாழ்க்கையில் சேர வேண்டியது தானாகவே உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு இரு. அமைதியாக காத்திரு. உனக்கான அருள் வழி திறந்து கொண்டே இருக்கிறது.